இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி பூரா இப்படியே பால்கனிலே தங்கிட வேண்டியதான். அதான் நமக்கு நல்லது. ஐயோ, இந்நேரம் தூங்கிருப்பான்னு நினைச்சேன். போன் பண்றாளே. சொல்லு நந்தினி, நீ என்ன தூங்கலையா? ஏண்டா, கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனால, என்ன இன்னும் ஆளை காணோம்? எங்கடா இருக்க? அது சும்மா நம்ம பால்கனில தான் காத்து வாங்கிட்டு இருக்கேன். என்னது, பால்கனில காத்து வாங்கிட்டு இருக்கியா? இங்க வர கரண்ட் போயிடுச்சு. சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். ஏய், இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ, வர வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடியே போன் கட் பண்ணிட்டாலே. அவ கூட இருந்தா தப்பா எதுவும் ஆயிருமோன்னு பயந்துதான் பால்கனிக்கே வந்தேன். இங்கேயும் வரேன்னு சொல்றாளே, இப்ப என்ன பண்றது? ரொம்ப நாள் ஆச்சு பால்கனிக்கெல்லாம் வந்து. வானத்துல நிலா நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா, அழகான நிலா என் பக்கத்திலே இருக்கு. என்ன? இல்ல இல்ல, நிலா வானத்துல அழகா இருக்குன்னு சொன்னேன். சில்லுன்னு காத்து வீசுதுல, மழை பெய்ய போகுதோ? பெய்யலாம். ஐயோ, மழை வருதோ இல்லையோ, எனக்குள்ள புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சே. ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னதான். உன்னா உன்னை சுத்தி இருக்கிற மழை, மேகம், காத்து இது எல்லாமே பிடிக்கும்னு சொன்னேன். டேய், ஒழுங்கா சொல்லு. ஐயோ, நான் இப்ப இருக்க நிலைமை தெரியாம இவ இதெல்லாம் கேக்குறாளே. அர்ச்சனா, இடினா எனக்கு ரொம்ப பயம். சாரி, இடி இடிச்சதுனாலதான் பயத்துல கட்டி பிடிச்சிட்டேன். ரொம்ப சாரி. சாரி சொன்னா சரியாகிற பிரச்சனை இல்லையா? நான் இருக்கேன். அப்பாடா, நல்ல வேளை கரண்ட் வந்துருச்சு. சரி வா, போய் தூங்கலாம். இல்ல இல்ல, நீ போ, நான் வரேன். சரி, மழை வர மாதிரி இருக்கு, நனைஞ்சிராம சீக்கிரம் வா. கட்டி பிடிச்சதுக்கு இந்த உலகமே சுத்திருச்சே. ஐயம்மா, நந்தினி, என்னாச்சு? உன் போட்டோ மாத்தி வச்சிட்டியா? என் போட்டோ வச்சிட்டேன். சூப்பர். இல்ல, அருள் மாமா செலக்ட் பண்ணி வச்சிருந்த மாடல்களோட போட்டோவை எடுக்க சொன்னல, அதை எடுக்காம விட்டுட்டேன். ஐயோ, ஏய், என்னடி? துணி கடைக்காரங்க அந்த மாடல்ஸ் போட்டோல ஏதாவது ஒரு போட்டோவை ஆட் மாடலா செலக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? நம்ம பிளான் எல்லாம் மொத்தமா வீணா போயிடும். அந்த துணி கடை ஓனர் உன் போட்டோவை தான் ஓகே பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. இப்ப அதை தவிர நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எப்பதான் அனுப்ப போறீங்க? காரணம் எல்லாம் சொல்லாதீங்க.
யோ ஆர்டர் கொடுத்ததை எப்பயும் அனுப்ப போறீங்க? இங்க கஸ்டமர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. இல்ல ஃபோன் பேசிட்டு கூட இது பெரிய தொல்லையா போச்சியா. என்னையா நீ? சரி சரி, மறுபடியும் ஃபோன் பண்ணிக்காத, புரிஞ்சுதா? வச்சிடுறேன். வாப்பா. அப்பா இவன் தான்ப்பா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆமா. என் ஃப்ரெண்ட் அருள். நம்ம கடை விளம்பரத்தை இவன் தான்ப்பா ஷூட் பண்ண போறான். அப்படியா? சரி. அப்பா ஆட்ல யார மாடலா போடணும்னு என்கிட்ட கேட்டான். அதை எங்க அப்பா தாண்டா செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். மாடல்ஸ் போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு யார் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட் போயிடலாம்ப்பா. போட்டோஸ் எல்லாம் கொடுப்பா, பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடலாம். போட்டோஸ் கொடுறா. இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. அம்மா, இந்த பொண்ணு போட்டோ வைக்கிறேன், இதையும் பாருமா. யாரா இருக்கும்? பூ விழுந்துருச்சு. அது யாருன்னு தெரியலையே. அம்மா, இந்த பொண்ணு தான் உனக்கு பிடிச்சிருக்காம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. மூணாவதா ஒரு போட்டோவா? அந்த கவர்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அத இந்த அம்மாவோட போட்டோ வேற ஓகே பண்ணிருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? தம்பி, ஆ? மூணாவதா இருக்கிற இந்த போட்டோல இருக்கிற பொண்ணதான் என் பொண்டாட்டி ஓகேன்னு சொல்லிட்டாப்பா. ஆஹா, மகாலட்சுமியோட மறு உருவமா இருக்காளே. என் பொண்டாட்டி செலக்ஷன் பண்ண அப்படிதான்ப்பா இருக்கும். ம். இந்த பொண்ணு தான்ப்பா என் விளம்பரத்துல நடிக்கணும். ஆ. எவ்வளவு லட்சணமா அழகா இருக்கா பாத்தியா? இனிமே நீ வேற எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. சரியா? ஒரு நிமிஷம்ப்பா. தம்பி, இந்தப்பா, இது அட்வான்ஸா வச்சுக்க, வாங்கிக்க. டேய் வாங்கிக்கடா. குடிப்பா. வாங்கிக்க. இது அட்வான்ஸா வச்சுக்கப்பா, வாங்கிக்க. உனக்கு ஓகே தானே? ஓகே. சார், ம்? அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணும். கொஞ்சம் போட்டோ கொடுக்குறீங்களா? தம்பி, இது நீ கொடுத்த போட்டோ தானப்பா? அதான் எந்த பொண்ணுன்னு பார்த்துட்டு தரேன். இந்தப்பா.